Hi friends, welcome to SS Twins Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபைபர் அண்ட் விட்டமின் சி இருக்கிற பலாக்காய் கூட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜாரில் ஒரு கையளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 6 கேஷ்யூ, 1 டீஸ்பூன் சோம்பு, கடைசியாக 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பலாக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பால் கையில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் கையில். அதோட தோல் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ தோலை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண காயை ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. கட் பண்ண காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். அடுத்தது பேனில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின பூண்டு, அடுத்தது பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம வேக வச்ச இந்த பலாக்காயை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போது காயை கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே காயை வேக வச்சுருந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பலாக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பாடோடு சேர்த்து பரிமாறலாம். இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SS Twins கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.